எம்ஜிஆருக்கு பாட்டு எழுத வந்த ஒருத்தர் நெத்தி நிறைய பட்டை அடிச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்து எம்ஜிஆர் அடுத்த வாட்டி எனக்கு பாட்டு எழுத வரும்போது இந்த பட்டையெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கவிஞர், நான் இந்த பட்டையை எடுத்து தான் உங்களுக்கு பாட்டு எழுதணும்னா அப்படிப்பட்ட பாட்டு நான் எழுத போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கற்பனை என்றால் கட்சில என்றால் கந்தனே உன்னை மறைவேன். இந்த பாட்டு எழுதின கவிஞர் வாலிதான் அவரு. இவர் மட்டும் கிடையாது, கலைஞர் பூம்புகார்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்துல ஒரு பாட்டுல கடவுள்ன்ற ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லி வரிகளை எழுதி பாடுறதுக்காக KP சுந்தராம்பால பாட சொல்றாங்க. அந்த பாட்டோட வரிகள் கடவுள்ன்ற ஒருத்தர் இல்லன்னு சொல்லி இருக்கு. என்னோட உணர்வுகளை என்னோட அப்பன் முருகர் இருக்காரு, என்னால இந்த பாட்டை பாட முடியாதுன்னு சொல்லி கலைஞரே மறுத்து வெளியேறினாங்க. அறிஞர் அண்ணா மதுரை மாநாட்டுல மீனாட்சி அம்மனை கிண்டலா பேசிடுறாரு. அதே மேடையில அவரை எதிர்த்து கண்டிச்சாரு ஒரு முருகர் பக்தர். அவரோட பேரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி போடுங்க. எம்ஜிஆருக்கு பாட்டு எழுத வந்த ஒருத்தர் நெத்தி நிறைய பட்டை அடிச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்து எம்ஜிஆர் அடுத்த வாட்டி எனக்கு பாட்டு எழுத வரும்போது இந்த பட்டையெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கவிஞர், நான் இந்த பட்டையை எடுத்து தான் உங்களுக்கு பாட்டு எழுதணும்னா அப்படிப்பட்ட பாட்டு நான் எழுத போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கற்பனை என்றால் கட்சில என்றால் கந்தனே உன்னை மறைவேன். இந்த பாட்டு எழுதின கவிஞர் வாலிதான் அவரு. இவர் மட்டும் கிடையாது, கலைஞர் பூம்புகார்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்துல ஒரு பாட்டுல கடவுள்ன்ற ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லி வரிகளை எழுதி பாடுறதுக்காக KP சுந்தராம்பால பாட சொல்றாங்க. அந்த பாட்டோட வரிகள் கடவுள்ன்ற ஒருத்தர் இல்லன்னு சொல்லி இருக்கு. என்னோட உணர்வுகளை என்னோட அப்பன் முருகர் இருக்காரு, என்னால இந்த பாட்டை பாட முடியாதுன்னு சொல்லி கலைஞரே மறுத்து வெளியேறினாங்க. அறிஞர் அண்ணா மதுரை மாநாட்டுல மீனாட்சி அம்மனை கிண்டலா பேசிடுறாரு. அதே மேடையில அவர்